ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ 2024க்கான கவுன்சிலிங் அப்படின்றது, அதாவது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை மறுநாள் 29/7/2024 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அது பற்றின ஒரு சில மிக மிக முக்கியமான தகவல் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் திங்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு சில செட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ த்ரூ அவுட் யுவர் கவுன்சிலிங், சரிங்களா? ஸோ அந்த 13 days ப்ரொசீஜரில் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 29/7/2024 யார் யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அப்படின்றத ஒரு ரீகேப்பாக பார்த்துக்கலாம். ஸோ அகாடமிக் ஜென்ரல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் சாய்ஸ்லிங் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா, ஃபார் அகாடமிக் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ அகாடமிக் கவர்மெண்ட் 7.5 அண்ட் ஒகேஷனல் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ ஒகேஷனல் 7.5 இந்த 4 பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கவுன்சிலிங் அப்படின்றது ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஒகேஷனல் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ ஒகேஷனல் 7.5 இவங்க எல்லாத்துக்கும் ஆரம்பிக்குது. ஒகேஷனலை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 199 இருந்து 85 வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஜென்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அகாடமிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 to 179 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2024 இருந்து 31/7/2024 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கடைசியாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10/8/2024, ஓகேவா? 13 days வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து நடக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸோடைய ஒர்க் எப்போ முடியுது அப்படின்னா 7/8/2024 முடியுது. சரிங்களா? அதாவது நான் இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 1/8 பிஃபோர் 10 AM வருது. அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 days டைம், 1/8லேருந்து 2/8 அது வரைக்கும் வந்து டைமு. சரிங்களா? அண்ட் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 3/8 அன்னைக்கு பிஃபோர் 10 AM வருது. அண்ட் ஜாயினிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/8/2024லேருந்து 7/8/2024 இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு காலேஜ் அண்ட் டிஎஃப்சிக்கு போகணும். டிஎஃப்சிக்கு யார் யார் போகணும்? அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து போகணும். அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 3/8/2024 10 AM வந்து வந்துடுது. சரிங்களா? அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 10/8 அன்னைக்கு வந்து வருது. சரிங்களா? ஸோ இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய டைமை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ காலேஜுக்கு இந்த 5 நாளில் போயுங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிருங்க. சரிங்களா? எந்த ஒரு டிலேவும் பண்ணாதீங்க. அந்த 5 நாளுக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் போய் ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய சீட்ஸ் அப்படின்றது வேகன்சி அறிவிக்கப்படும். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அண்ட் சாய்ஸ் லிஸ்ட்டு நம்மளுடைய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் ஃபில் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ அந்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து அப்படின்னா நம்ம வந்து ஃபில் பண்ண அதாவது நம்ம சைட்லேருந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கான ப்ரூஃப் வேணா நான் இப்போ வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரூஃப் மட்டும் நான் இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யார் யார் என்னென்ன இது வந்து கேட்குறாங்களோ அதுக்கான இது வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இசிஇ, ஏஐடிஎஸ், சிஎஸ்சி ஓரியன்ட், சிஎஸ்சி, ஐடி, ஆல் செட் ஆஃப் திங்ஸ் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளுடைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஃபார்முக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், அதாவது 29/7/2024 இருந்து 10/8/2024 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டான tneaonline.org அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. அப்படி இல்லாட்டினாலும் நம்ம சேனல் பாருங்கள், உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் டெய்லி நீங்கள் வந்துட்டு நம்ம வெப்சைட் கிடையாது, tneaonline.org அந்த வெப்சைட், நீங்கள் கவர்மெண்டோட வெப்சைட் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி விசிட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஏன்னா அப்போதான் எப்பப்போ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் போகுது அப்படின்றது தெரியும். அண்ட் மிக மிக முக்கியமான ஒன்று, சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ், ஒகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ், இந்த செட் ஆஃப் திங்ஸ் இருக்கா? பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இருக்கா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி மாறும்.
சரிங்களா? உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நீங்க பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் வந்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரிங்களா? நமக்கு இது மாரி திங்ஸ் வந்துட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வராது. அதாவது ஜெனரல்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க இல்லையா? அவங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்சைஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள் இந்த 3 பேத்துக்கும் வந்துட்டு வெவ்வேறு கவுன்சிலிங் அதாவது எப்படி சொல்றது வெவ்வேறு லிங்க்ல தான் போய் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்காக வந்துட்டு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் நீங்க வந்து லாகின் பேஜ் அதாவது இங்க இருக்க லாகின் பேஜ்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்க மீன்ஸ் உங்களுக்கு ஆல் செட் ஆஃப் திங்ஸ் அதிலேயே காமிக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜ் அந்த லாகின் பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆல் செட் ஆஃப் திங்ஸ் அதில் காமிக்கும். சரிங்களா? உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும். டெய்லி நீங்க போய் அதை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் உங்களுக்கு இ புக்லெட் ஆல்ரெடி வந்துருந்துச்சு, அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா tneonline.orgல இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இ புக்லெட் வந்துட்டு வரும். சரி, இ புக்லெட் நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து எல்லா சாய்ஸ் லிஸ்ட்டுமே வந்துட்டு வீடியோவா கொடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன் டைம் ரீகால் பண்றேன். உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வைக்கிறேன். சரிங்களா? என்னென்ன அப்படின்னா ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சிஎஸ்இ, இசிஇ, ஐடி, அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள்இ, இஎன்ஐ, அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்இ ஓரியன்டட், இசிஇ ஓரியன்டட், அடுத்து சிஎஸ்இ பிளஸ் இசிஇ ஓரியன்டட். ஸோ இந்த செட் ஆஃப் திங்ஸ் வந்து வச்சிருக்கோம். டோட்டலி 10 சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஜென்ரல் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இந்த செட் ஆஃப் திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சரிங்களா? நீங்களும் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இதை வந்து மாற்றிக்கோங்க. எந்த ஒரு கேண்டிடேட்ஸும் நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியோ அல்லது சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு அலாட் ஆகியோ உங்களுடைய சீட் அப்படின்றது வேக்கண்ட்டாக போகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சதை இந்த ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சனோ இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.